பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன் நடந்து வர? போயா. சந்தியா. வினோத், தப்பு உன் மேலதான்டா. ஏய், என்னடா சொல்ற? இத்தனை வருஷமா அவளை நான் பார்க்கணும் பேசணும் துடிச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்புன்றியா? நான் அதுவும் சொல்லல. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அவன் மேல மோதினதுதான் பெரிய தப்பு. அது தெரியாம நடந்ததுடா. தெரியாம நடந்ததா? அது எனக்கு புரியுது, அவளுக்கு புரியணுமே. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவ இவனை தப்பா புரிஞ்சுட்டுக்கால. அதுக்காக பொறுமையா முகம் கொடுத்து கூட பேசக்கூடாதா? இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா கத்தி கலாட்டா பண்றதா? ஏய், இவ யாருன்னு புரிஞ்சுக்காதனால தான் அவ இக்னோர் பண்றா. கரெக்டா. ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறத அவ கேட்டானா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. புரிய வச்சிடுவேன். ஏன்னா அவ வண்டி நம்பரை நோட் பண்ணியா? இல்லையாடா. இல்லையா? ஐயோ, அவ மூஞ்சியே பாத்துருந்தியா? வேற வழியே இல்ல. காலேஜுக்கு லீவ் போட்டு ரோடா ரோமியோ மாதிரி சுத்து. ஓ, முதல்ல ஃப்ளைஓவர்ல லாங் ஷாட், பெட்ரோல் பங்க்ல க்ளோஸ் அப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவனை லவ் பண்றானே. நீ என்னடி லவ்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது வரைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், இனிமே இருக்கலாம்ல. அதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான். அடிச்சா நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. ஒன்ன ஒருத்தர் சுத்தி சுத்தி லவ் பண்றா, நீ அவனை கண்டுக்க மாட்டேங்கிற. நான் என் மாமாவை சுத்தி சுத்தி லவ் பண்றேன், அவனை கண்டுக்கிறதே இல்ல. யார கண்டுக்கிறது இல்ல? பிரியாவோட மருமாமா இவளை கண்டுக்க மாட்டேங்கிறானா, புலம்புறா. அது இயற்கை தானே. தப்பெல்லாம் இவன் மேலதான். காது கிட்ட சுத்துற கொசு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு காதல வரும், எரிச்சல் தான் வரும். பொள்ளேன்னு ஒண்ணு போடலாம் தோணாது. நீ என்ன பண்ற? கொஞ்ச நாளைக்கு அவனை அவாய்ட் பண்ணு. தன்னால உன்னை நெருங்கி வரானா இல்லையா பாரு. அங்க பாரு, பிரியா மாதிரி இல்ல. ஓடி ஓடி வா. ஹாய் பிரியா. இறங்கு. இங்கே வெயிட் பண்ணு. வந்து ஓகேடா. ஏய், வந்து ஏறு. ஆமா, ரொம்ப அக்கறதா. இங்க யாரும் உன்னை வெத்தல பாக்க வச்சு கூப்பிடல. ஏய், பஸ் ஆட்டோலாம் ஓடுறது சாயந்தரம் ஆயிடு. நீ வந்து ஏறி. ஆயிட்டு போகுது. எவ்வளவு நேரம் இந்த வெயில் நிப்ப? நான் வெயில காயிற மழையில நினைவு உனக்கு என்ன? நீ வேலையை பார்த்துட்டு போ. ஏய் லூசு, ஏதோ அத்தை பண்ணாச்சுன்னு பாவப்பட்டு ஏறிடினா ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிக்கிற. எப்படியோ படி ஏறா. நீ விட்டு போயிடு. சரி சரி இரு. நீ ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் வரேன். ஹலோ பை. பை. ஏய், கீழ கீழ விழுந்து தொலைச்சாத, ஒழுங்கா பிடிச்சுக்கோ. ஐயோ, இப்போ நாம என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃப்ரெண்ட் வினோத் என்ன கட் பண்ணிட்டான். நீங்க காலேஜ் கட் பண்ணிட்டு என் கூட சினிமாக்கு வரீங்களா? சாரி, நான் கிரிக்கெட் பார்க்கணும். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். வாங்க என் ரூம் போய் பாப்போம். ரொம்ப ரவுஸ் பண்ணிட்டான் நாம. நீயே கேளு மச்சி. கட்டிங் இல்ல, சேவிங்கே பண்ணலாம். வர வர அவன் தொல்லை தாங்க முடியலடி. இந்த ஏரியாவுல நம்ம இவனுக்காகவே சீக்கிரமா லண்டன் போகணும். நம்மள கலாச்சோன்னா கடையை தூக்கிட்டு சொல்லி விட்டான். உடைய அவன் நாளைக்கு அவன் கட்டவரிலே எடுத்துடுறான். கட்டிக்க ஊத்த சந்தியா, கொஞ்சம் நில்லு சந்தியா. ஏன் என்ன பார்த்து விலகி போறேன்? இத்தனை வருஷமா உன்னை எத்தனை இடத்துல தேடி அலைஞ்சிருப்பேன். நீ என்னடானே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்ன உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்குதான். முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்ப்போம். சந்தியா, சந்தியா என்ன சந்தியா, என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் தான் விக்கி. மறுபடியும் விக்கியா? இது பாரு, இனிமே இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்ண நான் கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சந்தியா, என்னம்மா பையன் கலாய்கிறானா? ஏய், உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர். ஆமா, போயா இருக்கிற பிரச்சனை சொல்லு, நாங்க தீர்த்து வைக்கிறோம். ஏமா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றேன். நம்ம கூட வா, கிளம்பு.
ரவுடி பண்றீங்க? ஏன் ராஜீவ்ல? சார் நான் இல்ல சார், இவங்க தான் சார் அந்த பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணாங்க. இவன் தான் அந்த பொண்ணுகிட்ட யாரோட பேசி கலாட்டா பண்ணிருந்தான். சார் பொய் சொல்றேன் சார், நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல. இவங்க தான் அந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்ணாங்க. நீங்க வேணா அந்த பொண்ணையே கேளுங்க. எந்த பொண்ணு? யோமா டாடி இங்க என்னமா நடந்துச்சு? பயப்படாம சொல்லுமா, யாரு என்ன பண்ணாங்க? இவங்க தான் சார் என்ன கை பிடிச்சி எடுத்தாங்க. அப்போ இவர்தான் காப்பாத்தினாரா? ஹீரோவா? சார் தெரிஞ்ச பொண்ணு சார். என்னமா உனக்கு தெரியுங்கிறா? ஆமா தெரிஞ்சவர். சரி சரி போமா. என்னமா ஸ்கூட்டி சாவி எவன்டா எடுத்தது? விடுறா. உனக்கு வண்டியில ஏத்தியா? ஏய் நீ எங்க போற? ரொமான்ஸ் எல்லாம் ரோட்ல வேண்டாம், பார்க்கு பீச்னு வச்சுக்கோ. சார் வண்டி சார். வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போ. போ. சுந்தியா நேத்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாத்தியாடா? நம்ம ஆளுங்க கலக்கிட்டாங்க. இவங்களோட மோதறதுக்கு நம்ம டீம் எதுக்குடா? கரெக்ட்டா? லகான் டீமே போதும். ஏய் மகேஷ், சந்தியாடா. ஏய் பின்னாடி உட்கார்ந்து போறது யாரா? இவன் என்னடா வேற ஒருத்தரோட சுத்திட்டு இருக்கான். இப்பதான் புரியுது. இதையே வினோத அலட்சியப்படுத்துறானு. வாடா ஃபாலோ பண்ணலாம். வா சீக்கிரம். அசோக் பாத்து. நான் ஹெல்ப் பண்றேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வாங்க. ஐயோ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே. வாடா போலாம். வாடா அந்த மேடத்தை கேட்போம். ஹலோ மேடம். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். இங்க யாரு? என்ன வேணும்? ஸ்கூட்டில வந்தாங்களே ஒரு பொண்ணு. சந்தியா. அவளுக்கு என்ன? ஒரு வகையில அவங்களுக்கு நாங்க சொந்தக்காரங்க. சொந்தமா? ஆச்சரியமா இருக்கே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? சந்தியா இந்த ஆசிரமத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு அனாதை பொண்ணு. சொந்தங்கிறீங்களா? அது வந்து தெரிஞ்சவங்க தாமா. சொந்தம்னு சொன்னா பார்க்க விடுவீங்கன்னா அப்படி சொன்னோம். பரவாயில்ல. பிரேயர் ஹால்ல இருக்கா. மாடியில போய் 2வது ரூம்ல வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். டேய் வாடா. ஏய் என்னடா நம்ம வினோத்தோட சந்தேகம் அனதங்கறாங்க. எப்படி? அதான் எனக்கும் புரியல. எதுக்கு நம்ம ரூமுக்கு போய் பாப்போம். ஓகே. டேய் மகேஷ், சந்தியாவை பத்தி ஏதாவது விவரம் கிடைக்குதான்னு தேடி பாப்போம்டா. ஓகேடா. என்னதுடா? ஆல்பம் மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இந்த பேப்பர் கட்டிங் எடு. இந்த போட்டோக்கும் வினோத் வச்சிருக்க சின்ன வயசு சந்தியா போட்டோக்கும் சம்பந்தமே இல்லடா. ஆமாண்டா. அப்போ இந்த சந்தியா வினோத்தோட சந்தியா இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் இந்த பொண்ணு